வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற யூனிட் நம்பர் 15 தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ். இது டிஎன்பிசி சிலபஸில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கவர் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த சாப்டரில் நம்ம ஓவர் வியூவாக சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாடு வந்து சங்கம் ஏஜ் பீரியடில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், தமிழ் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஃப்ரம் ஆன்ஷியன்ட் டைம் டு லைக் லேட்டஸ்ட்டாக பெரியார் வரைக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க. இது இப்படி இந்த மாதிரி 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், சங்கம் ஏஜ் பீரியடில் இருக்கிற தமிழ்நாடு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா லைக் செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சங்கம் பீரியட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாலிட்டி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு குட் கல்ச்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் தான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ancient definite indicators for the foundation of influential polity, society, culture, trade and commercial ties with the outside world. அதாவது டெஃபினைட் இண்டிகேட்டர்ஸ்னால் எவிடன்ஸ் வந்து இருக்குது. தமிழன்ஸ் வந்து அவுட் சைட் வேர்ல்டோட கான்டாக்டில் இருந்திருக்காங்க, டியூரிங் சங்கம் ஏஜ் பீரியடில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எவிடன்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராபோ. இவர் பார்த்தீங்கன்னா 63 BC இருந்து 24 AD வரைக்கும் அவரோட லைஃப் டைம் பீரியட் இருந்திருக்கு. இவர் ஒரு ஃபேமஸான கிரீக் ஜியோகிராஃபர் அண்ட் ஹிஸ்டாரியன். ஓகேவா? இவர் வந்து பாண்டியன் கிங்டமோட ரொம்ப அந்த ஏர்லி டிப்ளமேட்டிக் ஹிஸ்ட்ரியை அப்சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் அப்சர்வ் பண்ண அந்த ஏர்லியர் டிப்ளமேட்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆன்ஷியன் தமிழ் கிங்டம்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவேந்தர்களான சோலாஸ், சேராஸ், பாண்டியாஸ் அண்ட் ஆல்சோ பல்லவாஸ், இவங்க 4 பேருமே வந்துட்டு நேவல் எக்ஸ்பிடிஷன், அதாவது கடல் வழியாக வந்துட்டு இன்னொரு பக்கத்து நாட்டோட வந்துட்டு தொடர்பு வச்சுருந்துருப்பாங்க. அதிலிருந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சங்கம் ஏஜ் பீரியட்லேயே ஒரு நல்ல ஒரு மேரிடைம் பவர், ஒரு கடலில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய பவரும், தமிழனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அந்த மேரிடைம் ரீஜியன், அது வந்து தமிழோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்தெந்த இந்த ட்ரேட் இருக்கும் இல்லையா, துறைமுகம், தமிழ்நாட்டில் முக்கியமான துறைமுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொற்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பரிமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 துறைமுகம் இருக்குது. இந்த 7 துறைமுகமும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு டியூரிங் சங்கம் ஏஜ் பீரியடில். இந்த 7 மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டியூரிங் இந்த போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதோட எந்த பீரியட் வரைக்கும் அவங்க வந்து ஆக்டிவாக வந்து அதர் கண்ட்ரீஸோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 BCலேருந்து 300 AD வரைக்கும். ஓகே, திஸ் டைம் பீரியட் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பீரியடில் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ், சென்டர் ஃபார் ட்ரேட் போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மெடிட்டேரியன் ரீஜியன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இங்கே எல்லாத்துக்கும் வந்து லிங்க்ல இருந்திருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக லிங்க்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எவிடன்ஸாக சொல்கிறாங்க. இப்படிலாம் அவங்க லிங்க்ல, அதாவது நல்ல ஒரு வர்த்தகம் வந்து நல்லா இருக்கிற ஒரே காரணத்தினால தான் வந்துட்டு லைக் கம்யூனிகேஷனே பண்ண முடியாத தூரத்தில் இருக்கிற கிங்டம்ஸ் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வர்த்தகம் அங்கே இருந்திருக்குன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி, பீப்புளோட சொசைட்டி, ஆல்சோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க. சில பேருக்கு புரியாது, ட்ரேட் இருந்துச்சுன்னா எப்படி பொலிட்டிக்கலோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டைஸ், கமர்ஷியல் டைஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்னது? ஸ்ட்ராபோ, இந்த நேவல் எக்ஸ்பிடிஷன் ஆஃப் தமிழ் கிங்ஸ், அப்புறம் அவங்க எந்த பீரியடில் ரொம்ப அதிகமாக ஆக்டிவாக ட்ரேட் வச்சுருக்காங்க அந்த டைம் பீரியடு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இது போக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி இல்லைனா எக்கனாமிக் இது மாதிரி இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து சங்கம் லிட்ரேச்சர்லையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கம் லிட்ரேச்சரை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் ஒரு 4 பாயிண்ட்ஸ், அதாவது 4 ஹெட்டிங்ஸ் பற்றி பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சங்கம் லிட்ரேச்சர், அதோட பீரியட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு அடிக்கடி மறக்கும். ஸோ 300 BC to 300 AD, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது என்னது, 200 BCலேருந்து 300 AD வரைக்கும் ஆன்ஷியன்ட் தமிழன் ட்ரேட் வந்து ரொம்ப ஃப்ளாரிஸாக இருந்திருக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டைம் பீரியட். இது வந்து 300 BC to 300 AD வந்து சங்கம் லிட்ரேச்சர் வந்து ஃபார்ம் ஆகி எக்ஸிஸ்ட் ஆனதுக்கான டைம் பீரியட். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இந்த சங்கம் லிட்ரேச்சரை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அகம், புறம். அகம்னா நமக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பற்றினது. புறம் வந்து எதை பற்றினது அப்படின்னு கேட்கறதுக்கான கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் வர சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ புறம் வந்து எதை பற்றிலாம் டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வார், குட் அண்ட் ஈவில், கம்யூனிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் கிங்டம். ஓகேவா? இது வந்து கிங்டம் பற்றி சொல்லுது. கிங்டம் இருக்கிற கிங்டம்னா ஜஸ்டிஸ் இருக்கணும், ஒரு வார் இருக்கணும்,
மிலிட்ரி வார் இருக்கணும், குட் அண்ட் ஈவில் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வச்சுக்கோங்க. கிங்டம் தான் டாப்ல இருக்கு. கிங்டம்ல வந்து கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருப்பாங்க, லைக் குட் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க, பேட் கம்யூனிட்டிஸும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்டம்னா ஜஸ்டிஸ் இருக்கும், அது வாரும் பண்ணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சங்கம் லிட்ரரி ஒர்க்கை வந்துட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் என்னென்னலாம் இருக்குது அந்த சங்கம் லிட்ரேச்சரை மறுபடியும் குரூப் பண்ணுறாங்க. 8 தொகை, அதுக்கப்புறம் 10 பாட்டு. இந்த சங்கம் லிட்ரேச்சர்னா இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? 8 தொகையோட லிஸ்ட் என்னங்கிறது வந்து இந்த தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட நம்ம சொல்லணும். அந்த மாதிரி மைண்டில் இருக்கட்டும். 10 பாட்டு. அதுக்கப்புறம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தொல்காப்பியம்ங்கிறது வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 புக் அப்படிங்கிறது தான் வந்து சங்கமேஜர் சார்ந்தது. மற்றது எல்லாமே வந்துட்டு போஸ்ட் சங்கமேஜர் சார்ந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 புக்ஸ் ஆஃப் தொல்காப்பியம் மட்டும்தான் சங்கம் ஏஜை சார்ந்தது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ சங்கம் லிட்ரேச்சர் பார்த்தாச்சு. சங்கம் ஏஜுக்கு அப்புறம் வந்து லிட்ரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு. ஸோ இந்த டைம் லைனை மட்டும் மனப்பாடம் வச்சுக்கோம். சங்கம் பீரியடில் வந்து லிட்ரேச்சர் வந்து 8 தொகை 10 பாட்டு. சங்கம் ஏஜுக்கு அப்புறம் வந்த லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள். அது திருக்குறளும் ஒன்று, ப்ளஸ் இந்த எபிக், லைக் எபிக் வந்து இந்த ட்வின் எபிக்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீதி 3 வந்து ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆகி லேட்டராக ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 14 கீழ்கணக்கில் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா திருக்குறள். அந்த திருக்குறள் எப்போ எழுதுனாங்க? சங்கம் லிட்ரேச்சரா போஸ்ட் சங்கம் ஏஜா போஸ்ட் சங்கம் ஏஜானா நம்ம போஸ்ட் சங்கம் ஏஜ்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். இதோட 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். அந்த பிரபந்தம் லிட்ரேச்சரும் போஸ்ட் சங்கம் ஏஜ் தான் போஸ்ட் சங்கம் பீரியட்ல தான் வந்துட்டு இந்த பிரபந்தம் லிட்ரேச்சரும் எழுதப்பட்டிருக்கு. இந்த பிரபந்தம் லிட்ரேச்சர்ல வந்துட்டு ஒரு 4 ஃபார்ம்ஸ் இருக்கு, லைக் 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. கோவை, கலம்பகம், பரணி. கோவைனா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வை பேஸ் பண்ணது. கலம்பகம்னா கிங்கோட பிரேவரி, அப்புறம் அவங்களோட வார் லைஃப் பத்தின சொல்றது. அதே மாதிரி பரணினா லைக் ஊர் பத்தி, அந்த மாதிரி இதுவும் கிங்கை பத்தி பேசுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவைனா பத்தினி கோவை, கலம்பகம்னா நந்தி கலம்பகம், பரணினா கலிங்கத்து பரணி. இதெல்லாம் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஏன் இப்போ வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சரில் 8 தொகை நூல்கள் 10 பாட்டு. போஸ்ட் சங்கம் பீரியடில் வந்துட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு எபிக்ஸ், தமிழ் எபிக்ஸ், அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம். இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மாதிரி லிட்ரேச்சர் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி பாலிட்டி, சொசைட்டி, கல்ச்சர்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான். ஸோ இது இப்போ வரைக்கும் நம்ம தெளிவாக படிச்சாச்சு. ஒன்று வந்து அந்த இந்த லைக் ஃபிசிக்கல் லிட்ரேச்சர் இல்லாமல் இந்த நேவல், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடு, இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் சங்கம் பீரியடில் என்னென்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சங்கம் லிட்ரேச்சர் வச்சு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாலிட்டிங்கிறது ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போது தமிழ்நாட்டில் அந்த தமிழ்ங்கிற லாங்குவேஜுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. லைக் என்னதான் வந்து அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த லேண்டை வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ்னால டிவைட் ஆயிருந்தாலுமே தமிழ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து அது வந்து ஒன்று சேர்த்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து தமிழ் ஃபெடரேஷன். இந்த தமிழ் ஃபெடரேஷன் வந்து இருந்ததுக்கான சாட்சி 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டோன் இன்கிரிப்ஷன் ஆஃப் கலிங்கா கிங் காரவேலா அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸும், அதுக்கப்புறம் அகநானூறு அப்படிங்கிற ஒரு சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு ஒரு நூல். இது 2லையுமே வந்துட்டு தமிழ் ஃபெடரேஷன் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோன் இன்கிரிப்ஷன் ஆஃப் கலிங்கா கிங் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காரவேலா வந்து தமிழ் ஃபெடரேஷனே, அதாவது ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த சமச்சீர் கல்வி புக்கில் தமிழ் ஃபெடரேஷன் வந்து 132 வருஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் வந்துட்டு 113 வருஷமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் டிஎன்பிசி கீ படி நம்ம நியூ வெர்ஷனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ 113 இயர்ஸ் ஓல்டான தமிழ் ஃபெடரேஷனை கிங் காரவேலா வந்துட்டு டிஃபீட் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோன் இன்கிரிப்ஷனில் எழுதியிருக்காங்க. அகநானூரில் என்ன எழுதி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் கிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு ஃபாரின் இன்வென்ஷனை தடுத்திருக்காங்க, சேர்ந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ் ஃபெடரேஷன் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து 2 இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்றாங்க. தமிழ் வந்துட்டு வெறும் பிரிட்டிஷ் காலனிசம்னால வந்த ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து சங்கம் ஏஜ்லேருந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்குன்னு அந்த ஒரு பவர் வந்து சங்கம் லாங்குவேஜ்லேருந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் ஸ்பீக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்களா, அங்கே இருக்கிற அந்த பாலிட்டி எல்லாமே வந்துட்டு டெரிட்டோரியல் பாலிட்டி அதை பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா என்னன்னா ஒரு ரீஜனுக்கு, அதாவது ஒரு ரீஜனில் வாழ்கிற மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரூலை ஃபிக்ஸ் பண்ணி வாழ்வாங்க. அதை வந்து டெரிட்டோரியல் பாலிட்டி. இது வந்து கிட்டத்தட்ட கிரீக் சிட்டி ஸ்டேட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதுலேயும் இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிரீக் சிட்டி ஸ்டேட்டோட ஆன்ஷியன்ட் தமிழ் பொலிட்டிக்கல் சிஸ்டமை கம்பேர் பண்ணுறாங்க. அது கம்பேரும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து லைன் பை லைன் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 to 12 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு டியூரிங் சங்கம் பீரியட் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பவுண்டரி. சங்கம் பீரியட்ல வந்துட்டு தமிழ்நாட்டோட பவுண்டரி வந்து எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப் திருப்பதி ஹில்ஸ்ல இருந்துட்டு இந்த டிப் ஆஃப் கேப் கொமோரியன். ஓகே, டிப் ஆஃப் கேப் கொமோரியன் இதுதான் வந்து அதோட பவுண்டரி.
ஸோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லேண்ட் டிவிஷன். இந்த தமிழ்நாட்டோட லேண்டை வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து திணை, அந்த டைப் ஆஃப் இது வந்து லைக் குறிஞ்சி திணை, முல்லை திணை, நம்ம ரெகுலராக படிச்சது தான், அது ஒரு டைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூல் பண்ணுற அரசனை வச்சு பிரிச்சிருக்காங்க. லைக் வந்து இது வந்து சோழா லேண்டு, இது வந்து சேரா லேண்டு, இது வந்து பாண்டியன் லேண்டு, இது வந்து பல்லவா லேண்டுன்னு சொல்லி அப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ பவுண்டரி திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், லேண்ட் டிவிஷன் வந்து திணையிலிருந்து அண்ட் கிங்ஸை பேஸ் பண்ணது. இது கிங்ஸை மட்டும்தான் அப்படி. இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, லைக் வேந்தர், வேல், வெளிர், இந்த ஒரு 3 வேர்டு இங்கே சொல்கிறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேந்தர் அப்படின்னா வந்துட்டு அரசன், க்ரோன்டு கிங். வேல் அப்படின்னா வந்துட்டு மேஜர் சீஃப்டென். வெளிர் அப்படின்னா வந்துட்டு மைனர் சீஃப்டென். ஓகே, மைனர் சீஃப்டென் மறந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி கிங்ஸை வந்து நிறைய விதம் இந்த மாதிரி 3 இதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுவும் அப்படி தான். இந்த சங்கம் போயட்ஸ் வந்து இந்த மைனர் சீஃப்டென்னான வெள்ளரை பற்றி அதிகமான போயம்ஸ் எழுதியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தயர் ஜெனரோசிட்டி டுவர்ட்ஸ் தி போயட். போயட் தன்னை பற்றி புகழ்ந்து பாடுற புலவருக்கு எல்லாமே இவங்க வாரி வழங்குவாங்க, இந்த மைனர் சீஃப்டென்ஸ் எல்லாமே. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீஃப்டென்ஸ் வந்து 7 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர், அப்புறம் ஔவையார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இப்படி ஒரு 7 பேர் வாழ்ந்திருக்காங்க, ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு எவிடன்ஸாக சொன்னது யார்? சொன்னதை நம்ம எவிடன்ஸாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அண்ட் ஔவையார். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃபில் நம்ம பவுண்டரி பார்த்தோம், லேண்ட் டிவிஷன்ஸ் பார்த்தோம். லேண்ட் டிவிஷன் பேஸ்ட் ஆன் திணைஸ் நம்மளுக்கு தெரியும், பேஸ்ட் ஆன் கிங்ஸ் நம்ம 3 கிங்ஸ், அப்புறம் கபிலர், ஔவையார் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிங்கோட குவாலிட்டிஸ், அவங்க வந்து ஜஸ்ட் ரூலர்னா எப்படி இருக்கணும்னா பிரேவ்னஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் கைண்ட்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எனிமீஸோட ரொம்ப பிரேவாக நம்ம சண்டை போடுற மாதிரி அவருக்கு வந்து துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சபை ஆர் மன்றம் வாஸ் தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ப்ரிசைடட் பை தி கிங் ஹிம்செல்ஃப். ஓகே, ஜஸ்டிஸ் வழங்குறவங்க யார்? கிங். ஆனால் கிங்குக்கு ஒரு சபையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கிங் ப்ரிசைட் பண்ணியிருக்காங்க, ஒரு சபை இருந்திருக்கு அப்படின்னு, சபை ஆர் மன்றம். அதே மாதிரி வில்லேஜ்லேயும் மன்றம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருந்திருக்கு. அந்த பிளேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜோட காமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அங்கே தான் கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மன்றம். நெக்ஸ்ட் ஒன் வந்து வாரியர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது வந்துட்டு பேட்டில் வந்து இறந்தவங்களை கோயில், அதாவது நடுக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கல்லை வந்து நட்டு அவங்களை வந்து வழிபட்டிருக்காங்க. போர் நடக்கிறப்போ முதுகில் வந்துட்டு அடி வாங்கி இறந்தாலும் சரி, இல்லை லைக் உயிரோடு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சங்கம் ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட். சங்கம் ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த இதுக்கான இந்த மிலிட்ரிக்கான எக்ஸாம்பிள்லாம் பார்த்தேன், ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாண்டியன் கிங் வந்துட்டு போர் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த நாட்டுக்கு போர் புரிகிறானோ அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிவிடும். இந்த மாதிரி இந்த ஃபீமேல் சில்ட்ரன்ஸ், வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க எல்லாமே சேஃப்டி ஜோனுக்கு மூவ் ஆகிடுங்க, நான் இங்கே போர் புரிய வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிங் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளோட மிலிட்ரி எத்திக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். புறநானூரில் வந்துட்டு பாண்டியன் கிங்கோட மிலிட்ரி எத்திக்ஸ் பற்றி பார்த்தோம். அகநானூரில் இப்போ முன்னாடி ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தமிழ் ஃபெடரேஷன் கிங்ஸ் எல்லாமே ஃபாரின் இன்வேஷனை வந்துட்டு லைக் தடுக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லி அகநானூரில் இருந்திருக்கு, நம்ம சொன்னோம், படித்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து, அதாவது உண்மை, அந்த நியாயம், அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேட்டும் கிங்கும் வந்து அந்த காலத்தில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து மொனார்ச்சியாக இருந்தாலுமே மக்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவனால் அரசனாக இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா அவன் அந்த அரசனாக இருக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் எக்ஸிஸ்ட் டியூரிங் சங்கம் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே இந்த இதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட்டினப்பாலைனாவே வந்துட்டு தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொன்ன நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். தமிழ்நாட்டில் சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சரில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சபார்டினேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கிங்கை பற்றி பார்த்தோம். கிங் வந்து எப்படி இருக்கணும், ரெய்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிங் அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சபை ஆர் மன்றம், அதில் வந்து அதான் வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், கிங் தான் வந்து டாப். அதுக்கப்புறம் இன்னொரு மன்றம் வில்லேஜில் இருந்திருக்கு, அதான் வந்து காமன் ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணுற இடம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சப்பார்டினேட் இருந்திருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க, இப்படி 3 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடுவில் மிலிட்ரிஸ் பற்றி பார்த்துருக்கோம். மிலிட்ரினாவே நம்மளுக்கு எது வந்து ஹானராக ட்ரீட் பண்ணாங்க, யாரை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பாண்டியன் கிங்கோட மிலிட்ரி எத்திக்ஸ் பற்றி புறநானூரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஓகே, இப்போ நடுவில் இந்த ரெவன்யூ பற்றியும் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் பற்றி சொன்ன நூல் வந்துட்டு பட்டினப்பாலை. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 5 டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவுண்டரி, செகண்ட் ஒன் வந்து லேண்ட் டிவிஷன்,
தேர்ட் ஒன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபோர்த் ஒன் வந்து மிலிட்ரி, ஃபிஃப்த் ஒன் வந்து ரெவன்யூ. 5 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டாக்ஸேஷன் பற்றி ரெவன்யூ பற்றி பார்த்தோம் இல்லையா, அதில் இந்த ரெவன்யூ கலெக்ட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாமே வந்து அந்த கணக்கில் வச்சுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பட்ஜெட். ஓகே, அந்த ரெவன்யூவில் எங்கே ஜென்ரேட் ஆகும்? மோஸ்ட்லி ட்ரேடு. அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஃபிஷிங் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆஃபீஸரோட நேம் என்னன்னா காலாட்டிகா. இதுவே வந்து சீஃப் ஸ்கிரிபர்ஸ், அதுக்கு வந்து ஸ்கிரைப்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா கானாட்டிகன். ஓகேவா, கானாட்டிகன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஃபீஸர் ஃபார் பேர்ல் ஃபிஷிங்னா காலாட்டிகன், சீஃப் ஸ்கிரைப்ஸ் வந்துட்டு கானாட்டிகன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சிம்பிள், பல்லவாஸ்னா லயன், பாண்டியன்னா ஃபிஷ்ஷு, சேரானா பவன் ஆரோ, சோலானா டைகர். ஓகே, அவங்களோட ஃப்ளாக்ஸ்லையும் காயின்லையும் இவங்களோட சிம்பிள்ஸ் தான் வந்து பதிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பை அண்ட் ஸ்லேவரி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பை சிஸ்டம் இருந்துச்சா தமிழ் கண்ட்ரியில் அப்படின்னா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லேவரியும் இருந்துச்சா அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஸ்லேவரி சிஸ்டம்லாம் இல்லை. ஆனால் லைக் கிஃப்டாக கொடுக்குற மாதிரி இந்த பணிப்பெண்கள்லாம் நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு மாடரேட்டான ஸ்லேவரி சிஸ்டம் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்து சோஷியல் கிளாஸ் அண்ட் ரிலீஜியன்கிற டாபிக்ல வரும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு சங்கம் பீரியடில் வந்துட்டு தமிழ் பீப்புள் வந்து அவங்களோட தமிழ் சொசைட்டி வந்து டிவைட் ஆச்சா அப்படின்னா ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் வாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி. பேஸ்ட் ஆன் ஜாதி, அந்த 4 வர்ணாஸ் அதை வச்சு சங்கம் பீரியடில் வந்து பிரிச்சிருக்காங்களா பீப்புள் அப்படின்னா கிடையாது. அவங்கள ப்ரொஃபஷனலை வச்சு மட்டும்தான் பிரிச்சிருக்காங்க. ஓகே, அந்த சோஷியலாக கேட்டகரைஸ் பண்ணுற அந்த விஷயத்துக்கு பேர் குடி. நம்ம இப்போ ஜாதி என்னன்னு கேட்குறோம் இல்லையா, அப்போ அவங்களாம் என்ன குடின்னு கேட்பாங்க. அதை வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க துடியன், பாணன், கடம்பன். ஓகே, இன்னொன்று அப்படின்னா அரசன், வைசியர், வெள்ளாளர் அப்படிங்கிற இன்னொரு குடியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, இதுலேருந்து தெரியுது ஆன்ஷியன்ட் தமிழ் பீப்புளுக்கு ஜாதி அப்படிங்கிறதுல எதுவுமே தெரியாது. அவங்க செய்யும் தொழிலை வச்சுட்டு மக்களோட பீப்புள் சொசைட்டி பிரித்து வாழ்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் இது எப்போ இந்த ஜாதியில் உள்ள வந்துச்சு, இந்த பிராமின் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலீஜன். நம்மளோட ரிலீஜன் வந்து ஃபோக் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுது. அதுலேயும் முக்கியமாக வந்து முருகனோட அந்த வழிபாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. முருகனை ஒரு வாரியர் காடாக பார்த்துருப்போம். நம்ம அந்த இது பார்த்துருப்போம், சூரசம்சாரம் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகே, இவங்க வந்து earthly composition of God is rooted in the தமிழ் திராவிடியன் ட்ரெடிஷன். ஓகே, இந்த 5 பெரும்பூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்போ இந்த கோயிலெல்லாம் வந்து இந்த சான்ஸ்கிரிட் அதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சான்ஸ்கிரிட்ங்கிறது தமிழில் எப்போ கலக்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 6th century. அந்த டைமில் தான் வந்துட்டு தமிழில் சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அப்போது இந்த சான்ஸ்கிரிட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா பிராமின்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிராமின்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னாவே நம்மளோட அந்த திராவிடியன் சிஸ்டத்தில் லைக் தமிழ்நாடோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதாவது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலாக பீப்புள் சொசைட்டி டிவைட் ஆகிட்டு இருந்ததை வந்துட்டு ஜாதி இதை வச்சு பிரிச்சாங்க. ஓகே, அது வந்து வேதிக் டிவைன் சாங்க்ஷேஷன் கூட சொன்னாங்க. லைக் அதெல்லாம் வந்து வேதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரில் இவங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிங் வந்து மக்களோட ஆசைப்படி தான் நடந்துட்டு இருந்தாங்க. இங்கே இந்த பிராமின் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டும் கிங்கும் ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. கிங் தான் வந்து ஸ்டேட்டோட சோல் அத்தாரிட்டி அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா பீப்புளோட கையில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கிங் தான் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த கிங் வந்து பிராமின் கிட்டேருந்து பிளெஸிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கஸ்டம் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் சங்கம் பீரியட். ஓகேவா, இது ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நிறைய அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டிலாம் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. லைக் முதல்லாம் பவர் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் பேஸ் பண்ணதாக இருக்கும், தமிழ் கல்ச்சர் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்துட்டு அந்த அத்தாரிட்டி பேஸ் பண்ணதாக மாறிடுச்சு இந்த டைமில் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா அந்த பிராமின்ஸ் வந்து 6th century வந்து வந்துச்சுன்னு சொன்னோம். அப்போ எந்த அரசன் வந்து தமிழ்நாட்டில் ரூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லவா பீரியட். இந்த பல்லவா பீரியடில் தான் வந்துட்டு ஆரியன் கல்ச்சர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான அந்த விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லவாஸ் வந்து லைக் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்து ஒரு பிரம்மாவோட நாங்கள் வம்சாவளி, நாங்கள் தான் வந்து கிங் நாட்டு ஆள்றதுக்கான தகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொனாச்சியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெரிடிட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சோஷியல் கிளாஸஸ் அண்ட் ரிலீஜன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் நம்ம வந்து இப்போ வந்து உமனை பற்றி பார்க்க போகிறோம். சங்கம் பீரியடில் உமனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அவங்க கிங்குக்கெல்லாம் பாடி கார்டாக இருந்திருக்காங்க. பப்ளிக் அசம்பிளி, அப்புறம் வீட்டில் நடக்கிற சடங்குகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து நல்ல ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணியிருந்திருக்காங்க. பட் எது வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து உரிமை ப்ளஸ் ஃபார்மல் அத்தாரிட்டி, இது ரெண்டுமே வந்து பெண்களுக்கு தரப்படல. அப்புறம் பெண்கள் சங்கம் ஏஜில் பெண்கள் அப்படின்னாவே ஔவையார் வந்துவாங்க. ஔவையார்னா ஒரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டபிள் உமன். கிட்டத்தட்ட வந்து சங்கம் பீரியடில் அதாவது இந்த தமிழ் பீரியடில் 4 to 6 பெண்கள் வந்து ஔவையாருங்கிற டைட்டிலில் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜில் வாழ்ந்த ஔவையார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோலா பீரியடில் வந்த ஔவையார். இந்த இவங்க வந்து ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்கங்கிறத இந்த வரப்போகிற டாபிக்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த சங்கம் ஏஜ் ஔவையார் வாழ்ந்த செஞ்சுரி பார்த்தீங்கன்னா 1st and 2nd century. இந்த சோலா ஏஜில் வந்த ஔவையார் வந்து 10th century வாழ்ந்திருக்காங்க. இந்த சங்கம் ஏஜ் ஔவையார் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அதியமானோட க்ளோஸ் ஃப்ரெண்டு.
இவர் இந்த அதியமான் இருக்காங்க இல்லையா, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் திருவள்ளுவரும் கபிலரும் வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த அதியமானுக்கு வந்து ஔவையார் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் டிப்ளமேட்டிக் மிஷனை நிறைய டிப்ளமேட்டிக் மிஷன்லாம் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றான இந்த இதில் வந்துட்டு, அதாவது இந்த தகடூர், அதுதான் வந்து அதியமானோட கிங்டம், அதுக்கும் இந்த தொண்டை மண்டலம் அந்த கிங்டமுக்கும் சண்டை வர மாதிரி இருந்ததை வந்துட்டு ஔவையார் வந்து தடுத்திருக்காங்க. அதியமானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் கிங் தொண்டைமானுக்கும் கிங் அதியமானுக்கும் போர் புரிகிற மாதிரி இருந்த சூழ்நிலையில் ஔவையார் போய் தடுத்திருக்காங்க. இதுதான் வந்து சொல்ல வர விஷயம். ஸோ அவங்க வந்து பேச்சு எல்லாம் தொண்டைமானுக்கு பண்ணி தொண்டைமான் வந்து போர் புரியாமல் அவன் விட்டுட்டு போயிட்டான். இது அந்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா, ஓ தொண்டைமான், ஹவு டிஃப்ரெண்ட் இண்டீட் ஆர் யூ கிளீன் அண்ட் ஷைனி வெப்பன் ஃப்ரம் தோஸ் ஆஃப் அதியமான் ஆல்வேஸ் ஸ்டெயின்ட் வித் பிளட் அண்ட் அண்டர் ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதியமானுக்கு வந்து போரில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், உனக்கு எவ்வளோ அதிகம், அவனை கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளோ போரில் நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி லைன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து சோலா ஏஜ் ஔவையார். இவங்க சொன்ன மாதிரி 10th சென்ச்சுரியில் வந்தவங்க. இவங்க எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான லிட்ரேச்சர்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன், ஓல்டர் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா மூதுரை அண்ட் நல்வழி, இந்த மாதிரி புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாடு டியூரிங் சங்கம் ஏராவை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஆன்லைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த திங்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து திங்கர்ஸோட பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பப்ளிக்கோட மைண்டை வந்து நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் டிசிஷன் வந்து எடுத்திருப்பாங்க, இல்லை எடுக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பாங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து எல்லாமே வந்து காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்ஷியன்ட் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நேஷனல் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், சோஷியல் திங்கர்ஸ் ஆஃப் சோஷியல் சொசைட்டி ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த பொலிட்டிக்கல் திங்கர்ஸே நிறைய டைப்ஸாக பிரித்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் வந்து கம்யூனலிசம்னா சிங்காரவேலன், திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார், அப்புறம் ஆன்ஷியன் பொலிட்டிக்கல்னா திருவள்ளுவர், அதுக்கப்புறம் பாரதியாருங்கிறது வந்து நேஷனலிசம் அது கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்தை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளோட டிவிஷன், அதுக்கப்புறம் பொருட்பாலில் இருக்கிற 7 பார்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பொருட்பாலை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு 6 ஹெட்டிங்கில் ஒரு முக்கியமான சம்மரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம இந்த திருவள்ளுவர் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் திருக்குறள்னாவே 3 மெயின் டிவிஷன்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த டிவிஷனுக்கு கீழே வர சாப்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அறத்துப்பாலில் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க. இங்கே அறத்துப்பால் படிக்கும்போது திருவள்ளுவர் வந்து ஒரு கிரேட் எனுஷியேட்டராக தெரிவார். இந்த எனுஷியேட்டரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கம் அளிப்பவர், நல்ல ஒரு விளக்கம் தருபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது எத்திக்ஸ், மாரல் எல்லாத்தையுமே அழகா விளக்கமாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க அறத்துப்பாலில். நெக்ஸ்ட் பொருட்பால்னாவே பொலிட்டிக்கல் ஃபிலாசபரா வந்து அதில் வந்து தெரிவார் அந்த பொருட்பாலில் படித்தா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்பத்துப்பாலில் ஒரு கிரேட் போயட்டாக தெரிவார். இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் ஃபர்ஸ்ட் 7 பார்ட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். லைக் பாலிட்டிக்ஸ், மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ், வெல்த், ஆர்மி, சிட்டிசன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். இந்த 7 பார்ட்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்குங்கிறது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வாட்டி வர டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஸ்ட் ஏரியா. இந்த நியூமெரிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்தாவே கன்ஃபியூஸ்ட் ஏரியா. மோரோவர் திருக்குறளுங்கிறது ஒரு ஹை வெயிட்டேஜான ஒரு டாபிக். அதனால இந்த 7 பார்ட்ஸின் பொருட்பால் வந்து ரொம்ப தரவாக இருக்கும். இந்த 7 பார்ட்ஸையுமே வந்துட்டு ஒரு குறளில் வந்து திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த 7 பார்ட்ஸுமே, ஐ மீன் 7னா அதில் 1 மட்டும் விட்டுருப்பாரு, லைக் பாலிடிக்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே இருக்கும். இந்த 6மே வந்து எசென்ஷியல் ஃபார் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட் நல்லா ரன் ஆகிறதுக்கு 6 விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இறைமாட்சிங்கிற அதிகாரத்தில் வர ஃபர்ஸ்ட் குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இறைமாட்சியில் ஃபர்ஸ்ட் குறள், அதாவது 381 குறளில் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு நம்ம கிட்ட கேட்டால் டக்குன்னு 6 எசென்ஷியல் ஃபார் த ஸ்டேட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த 6 எசென்ஷியல் ஃபார் த ஸ்டேட்னா அதோட பர்பஸ் என்னன்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த கிங். அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்டேட்டை ஆளக்கூடிய கிங்கோட நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு 25 சாப்டர்ல கொடுத்துருக்காரு. இந்த 25 சாப்டர் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் நம்பர் 39, அதாவது இறைமாட்சியில் இருந்து சாப்டர் நம்பர் 63 இடுக்கண் அழியாமை அப்படிங்கிற சாப்டர். இந்த நேம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இறைமாட்சியிலிருந்து இடுக்கண் அழியாமை வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த கிங் ப்ளஸ் அதை கிங்கை பற்றி ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்காரு இந்த 25 சாப்டர்ஸில். கிங்கை பற்றி மட்டும் 46 டைம்ஸ் வந்து வள்ளுவர் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரசர், வேந்தர், நிலன் ஆண்டவர், மன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடியாஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இதில் பார்த்தீங்கன்னா குறள் எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மனாட்சியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அவர் அந்த காலத்தில் எழுதின கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிற டெமோக்ரஸிக்கு ஐ மீன் மேட்ச் ஆகுது. அவர் அப்பா சொன்னது இப்போ நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அவர் வாழ்ந்துட்டு இருந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேற, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேற. ஆனால் ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐடியாஸ் ஆஃப் டெமோக்ரஸிங்கிற டாபிக்ல. நெக்ஸ்ட் ஒன் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அண்ட் கிங்.
இது வந்து என்ன இதில் வருதுன்னா, இதுவும் இறைமாட்சி அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்பர் 39 அதிகாரம் 39ல இருக்கிற குறளை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த குறளோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மன்னன்னா மக்களை காப்பாற்றுவாங்க. அது எப்படி காப்பாற்றணும்னா முறை செய்து, அதாவது ரொம்ப ஹானஸ்டான முறையில் காப்பாற்றணும். இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப அநியாயமா, அதாவது காப்பாற்றுறது தான் மெயின். அதை வந்து எப்படி வேணாலும் காப்பாற்றலாம் அப்படின்ட்டுலாம் இல்லை. நியாயமான வழியில் தர்மமான வழியில் வந்துட்டு மக்களை காப்பாற்றுறவன் தான் மன்னன். அப்படிப்பட்ட மன்னனை வந்து மக்கள் வந்து இறைவனுக்கு சமமாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த குறளோட மீனிங். ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஹானஸ்டான முறையில் வந்துட்டு ஜஸ்டிஸ் கொண்டு வர கிங் வந்து காடுக்கு ஈக்குவல். இதுதான் வந்து இப்படிப்பட்ட ஸ்டேட் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கும் கிங்குக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இறைமாட்சியில் வர குறள். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். இதுவும் இறைமாட்சியில் வர கண்டென்ட் குறள் தான். இந்த குறளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரண் இழுக்காதல் அப்படின்னா அரணை லைக் நம்மளோட எத்திக்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அல்லவையை நீக்கி அதாவது எராடிகேஷன் ஆஃப் ராங் டூயிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வந்து மரண் இழுக்கா மானம் உடைய அதரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணணும், ராங் டூயிங்ஸை எராடிகேட் பண்ணணும், ஜஸ்டிஸ் வழங்குறதுல இம்பார்ஷியாலிட்டியாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹானர், மானத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கிறது தான் அரசு, இந்த நாளும் செய்கிறது தான் அரசு. இதுதான் வந்து ஸ்டேட்டுக்கான ஃபியூச்சர்ஸ்னா ஸ்டேட்டுக்கான குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இறைமாட்சியில் சொல்லியிருக்காங்க. குறள் நம்பர் 4. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஸ்டேட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இதில் என்ன ஒரு ஸ்டேட்டும் வெல்ஃபேரையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் வாழ்ற மக்கள் நல்லா இருக்கணும்னா ஸ்டேட்டில் வந்து ஒரு நல்ல ஆட்சி முறை, குட் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இது அதாவது வானோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது மலையை பார்த்து வாழும் உலகம் இது. அதே மாதிரி மன்னவனோட கோலுங்கிறது என்னன்னா ஐடியல் ரூல் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ரூலில் பார்த்து தான் வந்துட்டு குடியெல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த குறளில் வந்துட்டு 554ல் பார்த்துட்டிங்கன்னா குட் கவர்னன்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது கிங் வந்து தன்னோட மக்களை வந்து அன்பாலையும் லைக் கைண்ட்னஸ்னாலையும் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க மக்களும் அவங்க அதே அன்பை திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லைக் ஸ்டேட் வந்து மொத்தத்தில் வந்து குட் கவர்னன்ஸாக இருக்கணும்னா ரொம்ப லவ், அந்த பாசம், கைண்ட்னஸ் மூலியமாக தான் கொடுக்க முடியுமே தவிர வன்முறையை ரொம்ப அந்த அடாவடித்தனம் அடிக்கிறது இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் டைரனி. இதில் பார்த்தீங்கன்னா இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறள் கொடுமைங்கிற சாப்டர் அதிகாரம் நம்பர் 55 நினைக்கிறேன். அதில் வந்து லைக் ரொம்ப கொடுமையான ஆட்சி நடந்துச்சுன்னா மக்கள் வர கண்ணீரே வந்து அந்த ஆட்சியை வந்து கலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கண்ணீரோட பவர் வந்து 555 குறள் நம்பர் ஃபேன்சியாக இருக்குது. 555ல் வந்து டியர்ஸோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் பேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட்லர், முசோலினி, ஜார் இதெல்லாம் இவங்களோட ஆட்சி முறை எல்லாமே வந்து ஒரு டைரனியாக தான் இருக்குது, ஒரு ஆட்டோக்ரஸியாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட ஆட்சி எல்லாமே வந்துட்டு மக்களோட கண்ணீர்லேயே அழிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட். இதுவும் பார்த்தீங்கன்னா இறைமாட்சியில் வர குறள் தான். அது இறைமாட்சியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 குறள் கிட்ட இவங்க வந்து இங்கே இந்த சாப்டர் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் தனியாக செப்பரேட்டாக திருக்குறள் சாப்டர் சீரீஸ் வந்து நான் வந்து போடுறேன். இப்போ அதில் வந்து இன் டீடைல்டாக வேர்ட் பை வேர்ட் என்ன மீனிங்கிறது வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து வெறும் கண்டென்ட்டை பற்றி மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் அப்படிங்கிற ஒரு 4 வந்து ஆக்ஷன் வேர்பை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான மீனிங் என்னங்கிறத இதிலே சொல்லியிருக்காங்க. இயற்றல் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் சர்ச் பண்ணணும். கிங் இதெல்லாம் கிங்கோட டியூட்டி. ஈட்டல் அப்படின்னா வந்துட்டு அந்த சர்ச் பண்ண ரிசோர்ஸ் வந்து கிடைச்சிரும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எதை காத்தல். அதுக்கப்புறம் வகுத்தல் அப்படிங்கிறது வந்து அந்தந்த செக்டாருக்கு அலோகேட் பண்ணும். இதுதான் அதோட இந்த மாதிரி பட்ஜெட் அலோகேஷன் இருந்தால் தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து கிங்குக்கு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பட்ஜெட், கவர்னன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு சோஷியலிஸ்டிக் சொசைட்டியோட பேசிக் ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலவன்ஸ் ஆஃப் திருக்குறள். இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் திருவள்ளுவரோட மாரல்ஸ் வந்து மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை பற்றி இங்கே அதிகமாக திருக்குறளில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இடுக்கண் அறியாமை, கல்வி, வாழும் உயிருக்கு, மண் மந்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் எல்லாத்தையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. திருவள்ளுவரோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது திருக்குறள். அதோட பேசிக் ஃபவுண்டேஷன் பீப்புளோட வெல்ஃபேர், அதாவது மக்களோட நல்வாழ்வை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு திருக்குறளுங்கிறதே எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த திருக்குறளுங்கிறது வந்து செக்குலர் எத்திக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிலபஸ்லேயே இருக்கிறது. செக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதில் எந்த ஒரு மதத்தையும் திருவள்ளுவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலை. ஓகேவா, இந்த காட் இல்லை இந்த ரிலீஜன் எந்த ரிலீஜனுமே ஒரு மென்ஷன் பண்ணல. அதனால இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட காலகட்டத்திலேயே இவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாகிவர் மனுவா இருக்கட்டும், ஆன்ஷியன் கிரீக் பிலாசபர் பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் இவங்க எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ ஆர் பார்ன் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்து இந்த திருவள்ளுவர் வந்து ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு இந்த குறள் ஸ்டார்ட் ஆகும். பிறப்பினால எல்லா மனிதர்களும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் வித்தியாசமா சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறளும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சுப்பிரமணிய பாரதியார்.
இந்த சாப்டர்ல பாரதியாரை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏன் இவரை வந்து ஒரு கிரேட் போயட் அப்படின்னு சொல்றாங்க, ஏன் இவர் வந்து ஒரு நேஷனல் போயட்னு சொல்றாங்க, இவர் வந்து ஒரு கிரேட் ஜேர்னலிஸ்ட்னு ஏன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றாங்க, இவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர்னு ஏன் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 டாபிக்ஸ் பத்தி இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேட் போயட், அதாவது மகாகவின்னு ஏன் இவரை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரோட போயம் எல்லாமே வந்துட்டு நேஷனலிசம் தூண்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இவரோட போயம் எல்லாமே வந்து மாஸ் சப்போர்ட்டை வந்து திரட்டி இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இவரோட கிரேட் போயட் இதான் வந்து ரீசனா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட கோட்ஸ் 2. ஒன்று வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா வேதாவை ப்ரீச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அதர் கேஸ்ட் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் நம்ம வந்து நிறைய கேஸ்ட் செக்ஸ்லாம் இருந்தாலுமே ஃபாரின் இன்வேஷன் வரும்போது நம்மளால ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பாரதியார் சொல்றாரு. ஸோ 2 கோட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து நேஷனலிஸ்ட். இவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் லிட்ரேச்சர் நியூ ஏஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் பாரதியார். அதுக்கப்புறம் இவரோட காம்போசிஷன் ஃபுல்லாமே வந்து, அதாவது இவரோட மோஸ்ட் ஆஃப் த காம்போசிஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிவோஷனலா பேட்ரியாட்டிக்கா இருக்கும். அதனால வந்துட்டு நேஷனலிஸ்ட்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் எழுதின போயட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், நிலவும் வான்மீனும் காற்றும், இது எல்லாமே வந்துட்டு கிரேட் போயட் அப்படின்னு சொல்றாங்க. சுதேச கீதங்களில் வந்து இவர் வந்து எழுதிப்பாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1908. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இவர் வந்து தன்னோட கண்ட்ரியை நினைச்சு பெருமை மட்டும் படாம தன்னோட ஃபியூச்சர் இந்தியா வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு விஷயம் இவருக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஞ்சாலி சபதம். இவர் எழுதின ஒரு நூல். இதுல வந்து திரௌபதியா வந்துட்டு இந்தியாவையும், கௌரவரா வந்துட்டு பிரிட்டிஷையும், பாண்டவரா வந்துட்டு நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் அவர் வந்து இமேஜின் பண்ணி பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாரதியார் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மோஸ்ட் ஆஃப் த லைஃப் டைம் வந்து ஜேர்னலிஸ்ட்ல தான் கழிச்சிருக்காரு. அப்போ இவரோட ஸ்டார்டிங் கரியர், அதாவது ஜேர்னலிஸ்ட் கரியர் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுதேசமித்ரன் இந்த இயர் நவம்பர் 1904. அதுக்கப்புறம் இவரே ஓனா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பேர் இந்தியா. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, May 1906. இந்த நியூஸ் பேப்பர், இந்த இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பருக்கு ஒரு 2 ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஏன்னா இந்தியாவோட நியூஸ் பேப்பரோட மோட்டோ வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ஸ்லோகன், அதாவது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இதுதான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனோட ஸ்லோகன் தான் இந்தியா நியூஸ் பேப்பரோட மோட்டோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து தமிழ்நாட்டிலே இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் which used cartoon. ஓகேங்களா, கார்ட்டூன் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து இந்தியா. அது போக இவர் நிறைய இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு 3 நியூஸ் பேப்பர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் விஜயாங்கிற ஒரு தமிழ் டெய்லி, பாலபாரதம்ங்கிற இங்கிலீஷ் மந்த்லி, அண்ட் சூரியோதயம்ங்கிற ஒரு லோக்கல் வீக்லி இன் பாண்டிச்சேரின்னு சொல்லி ஒரு 3 இது ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த இந்தியாங்கிற நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு பிரிட்டிஷுக்கு எதிராக ரொம்ப அதிகமாக புரட்சி பண்ணிட்டு இருந்ததுனால இவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தேடிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இவர் வந்து பாண்டிச்சேரியில வந்து 1908 வந்து, அதாவது பிரெஞ்சு டெரிட்டரிக்குள்ள நுழைஞ்சிடறாரு. இங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுயராஜ் டே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பூர்ண சுயராஜ் டே என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மெட்ராஸ்ல சுயராஜ் டே கொண்டாடினவர் வந்து பாரதியார். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1908. இந்த சுயராஜ் டே இவர் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் கூட்டி சுயராஜ் டேவை செலிப்ரேட் பண்றாரு. அந்த செலிப்ரேஷன்ல இவரோட போயம் எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. வந்தே மாதரம், என் தாயும் தாயும், பாலபாரதம், ஜெயபாரதம் அப்படிங்கிற ஒரு 3 போயத்தை இவரே பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயா வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டூ யூ நோல வந்துட்டு இவரோட பயோடேட்டா. இவர் பிறந்த நாள் வந்து 11th December 1882. இவரோட அப்பா பேர் வந்து சின்னசாமி, அம்மா பேர் வந்து லக்குமி அம்மாள். பிறந்த ஊர் வந்து எட்டயபுரம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இவர் 7 வயசா இருக்கும்போதே போயம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 11 வயசுல வந்துட்டு இவர் வந்து பாரதி அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. லைக் இவர் வந்து ரொம்ப இந்த போயம் லிட்ரேச்சர்லாம் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதனால வந்து அதை பத்தின நாலேஜும் ஸ்கில்லும் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 11வது வயசுல வந்துட்டு ஒரு டிபேட் நடக்குது எட்டயபுரம் தர்பால. அந்த தர்பால வந்து அந்த டிபேட்ல வந்துட்டு ரொம்ப ஹைலி நாலேஜபிள் பீப்புளா டிபேட் பண்ணுவாங்க. அங்க இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. எஜுகேஷன்ங்கிற டாபிக்ல வந்துட்டு இவர் வந்து பேசி வின் பண்ணிட்டாரு. எட்டயபுரம் கிங் வந்துட்டு இவருக்கு வந்து பாரதி எட்டயபுரம் சுப்பையாங்கிற பேரை வந்து பாரதியா வந்து மாத்தி அதுக்கப்புறம் பாரதியாரா வந்து உருவாகிறாரு. அதுக்கப்புறம் 15 வயசுல கல்யாணம் ஆகுது. அவங்க ஒய்ஃப் நேம் வந்து செல்லம்மாள். நெக்ஸ்ட் ஒன் வந்து இவர் வந்து 2 வருஷம் வந்து பனாரஸ்ல ஸ்பெண்ட் பண்றாரு. பனாரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் காசி, வாரணாசி. இந்த 2 வருஷத்துல தான் வந்துட்டு இந்த பனாரஸ் டே தான் வந்து அவர் அப்படியே ஆளையே மாத்துச்சு. லைக் சீக் டர்பன், மீசை வச்சுக்கிறது, போல்டு வாக்கு, இந்த மாதிரி பர்சனாலிட்டியில சேஞ்ச் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற பீப்புளோட இன்ட்ராக்ஷனால தான். அதுக்கப்புறம் நிவேதா அப்படிங்கிற ஒரு விவேகானந்தாவோட சிஷ்யை, அவங்களோட கான்டாக்ட்ஸ்னாலையும் இவரோட பர்சனாலிட்டியில சேஞ்ச் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டோட மீட்டிங். 10 வருஷம் பாண்டிச்சேரியில இருக்கும்போது இவர் வந்து மிலிட்ரி விங் ஆஃப் ஐஎன்சி அதை சம்பந்தப்பட்டமான ஆட்கள் எல்லாத்தையும் மீட் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரபிந்தோ, நெக்ஸ்ட் ஒன் வந்து லாலா லஜ்பத் ராய், சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு 3 பேர் மீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்த பாண்டிச்சேரியில் இருந்த தமிழ் யூத்ஸ் எல்லாத்தையுமே வந்து நேஷனலிசமோட பாத்துல வந்து அவங்களை வந்து லீட் பண்றாரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நவம்பர்
1918 வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்து கடலூர் வராரு. அப்போ பிரிட்டிஷ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அது ஒரு தனி ஸ்டோரி. அதுக்கப்புறம் மறுபடியும் 1919 மெட்ராஸில் காந்திஜியை மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ரிலேஷனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்கப்புறம் இவரோட 2 ஐஎன்சி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் கேட்காத நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவரும் இந்த கப்பலோடைய தமிழன் இவங்க 2 பேரும் அட்டென்ட் பண்ண ஐஎன்சி மீட்டிங்கை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1905 பெனாரஸ்ங்கிற மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. 1907 வந்து சூரத்ங்கிற மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சிஸ்டம், இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவர் எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மதத்துக்கு அப்போஸ் பண்ற மாதிரி சில செயல்கள்லாம் செஞ்சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து அந்த பூ நூல் சொல்லுவாங்கல்ல, இந்த கிராஸ் அந்த நூல் வந்து இவர் வந்து கழட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியன் சம்பந்தப்பட்டமா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வந்து முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம் நடத்துகிற டீ கடையில் போய் டீ குடிச்சிருக்காரு. சைல்ட் மேரேஜ், டவுரி, விடோ, ரீமேரேஜ், இது எல்லாத்துலேயுமே வந்து இவர் வந்து ப்ரொபகேட் இந்த மாதிரி இதில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து பரப்புனாரு. அந்த சிஸ்டர் நிவேதா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ரொம்ப இந்த உமன் சோஷியல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த சக்தி உருவத்தில் வந்துட்டு உமனை வந்து பார்க்காரு. மாடர்ன் உமனை வந்து அவர் வந்து இமேஜின் பண்ணி அவர் வந்து ப்ரொபகேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு கோட்டை, வேர்ல்ட் வில் ப்ராஸ்பரஸ் இன் நாலேஜ் அண்ட் இன்டெலெக்ட் இஃப் போத் மென் அண்ட் உமன் ஆல் டீம்ட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கோட் சொல்கிறாரு. அப்புறம் இவரோட விஷனரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அந்த தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தமிழ் சொசைட்டிக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஹியூமன் சொசைட்டிக்குமே ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் தரும். இவரை பற்றி நம்ம படித்தாலோ இல்லை கேட்டாலோ. அதுக்கப்புறம் இவரோட அந்த ப்ராஃபஸி வந்து கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் அடைஞ்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இவரோட கான்செப்ட். இவரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவர் இறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1921. இவரோட பிறந்த இயர் வந்து 1882, இறந்தது பார்த்தீங்கன்னா 1921. இவர் இறக்கும்போது வெறும் 14 பேர் தான் வந்து இவரோட ஃபர்னல் அட்டன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்காரவேலன். இங்கே இவரை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐஎன்சி இதில் இருக்கும்போது என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணி இவரோட ஆக்ஷனால என்னென்ன விளைவுலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரியாரோட சேர்ந்து இவர் என்னென்ன பண்ணார். அதுக்கப்புறம் இந்த லைஃப், இவரோட வாழ்க்கை, அப்புறம் இவரோட சர்வீஸ், இந்த மாதிரி ஒரு 3 ஹெட்டிங்கில் இந்த புக்கில் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமஸ் ஃபார் கம்யூனலிசம். இவரோட இயர் பாருங்க 1860 பிறந்திருக்காரு. இவர் வந்து கம்யூனிஸ்டுக்கு ஃபேமஸான ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம்ஸ் அது இது வந்து என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி அண்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஐஎன்சி நடத்துகிற மூவ்மெண்ட் எல்லாமே ரிலீஜியஸ் பேஸ்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் அதில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஎன்சி இருக்கிற இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அது எல்லாமே வந்து இவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காங்கிரஸோட இதில் சொல்லி ஒரு 3 விஷயங்கள் வந்து லைக் லாவாகவோ ரெசல்யூஷனாகவோ வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், பிரிட்டிஷ் காலத்தில் லேபர்ஸ்க்கும் ஃபார்மர்ஸ்க்கும் ஏற்பட்ட நிலைமை. அது என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் ரா மெட்டீரியலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணாங்க. அதனால லேபர் ஃபார்மரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் அதிகமாச்சு. அதனால வந்துட்டு கம்மி ரேட்டுகள் கம்மி சம்பளத்தில் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து வேலை வாங்கி அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப வேர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்து சப்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதையும் மீறி அங்கங்கே கொஞ்சம் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் த ஹெட் ஆஃப் வரதராஜலு அண்ட் திவிகா. ஆனால் இந்த லேபர் ஆர்கனிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே சிங்காரவேலர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It was a Singaravelar who took major effort in the emergence of labor organization in Madras presidency. இந்த பாயிண்ட் தான் இவர் எஃபோர்ட் பண்ணாரு. ஆனா இந்த சில ஆர்கனைசேஷன் அந்த ஃபார்ம் ஆனதுக்கான ஹெட் வந்து என்னமோ வரதராஜலு திரு வி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைக் இவரோட கோரிக்கை எல்லாத்தையுமே வந்து காங்கிரஸ் கிட்ட எப்படியெல்லாம் வந்து வச்சாருன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜிக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதினார். அதுக்கப்புறம் இந்த ஐஎன்சி சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் ஆகிய இந்த சுதேசமித்ரன், ஹிந்து, நவசக்தி, இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து அவரோட இஷ்யூஸ் எல்லாமே பிரச்சனை டிமாண்ட் எல்லாத்தையும் வந்து எழுதினார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் மீட்டிங்கில் வந்துட்டு இவர் வந்து அவரோட டிமாண்ட்ஸை வந்து சொல்றாரு. அந்த காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் வந்து 1922 நடக்குது. என்னன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃப்ரீடம்ல வந்துட்டு எக்கனாமிக் ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸும் இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸோட மோட்டோவில் வந்துட்டு வெல்ஃபேர் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அண்ட் லேபர்ஸும் இன்க்ளூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஃபார்மர்ஸும் லேபர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லேபர் ஆர் ஃபார்மர் ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே லேபர் ஃபார்மர் இவங்களை சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1922 நடக்கிற காங்கிரஸ் மீட்டிங்ல கொடுக்குறாரு. இந்த டிமாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம், நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஎன்சி, ஐஎன்எம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். இதுதான் அதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை ஏற்றுக்கிட்டு 6 மெம்பர் கமிட்டி வந்து காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதில் வந்து சிங்காரவேலரும் ஒருத்தர். இந்த மாதிரி பிரச்சனைகள் இவங்க சொன்ன டிமாண்டை டீல் பண்ற மாதிரி 6 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேபரோட
ரைட்ஸ்க்காக போராடுறாரு. அவர் பண்ண விஷயத்தினால லேபர் ப்ரொடக்டிவ் லா இன் 1926 அது வந்து வருது இன் இந்தியா. அதுக்கப்புறம் இவர் வந்து வர்ணக்குலர் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எஃபோர்ட் பண்ணுறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தமிழில் சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ அதனால் வந்துட்டு சென்னை பிரசிடென்சி அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ் இன் 1918 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகுது ரெகார்டிங் த யூசேஜ் ஆஃப் வர்ணக்குலர் லாங்குவேஜ். இது வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் நடக்குது. ஸோ இவர் ஐஎன்சியில் இருக்கும்போது ஒரு 3 விஷயத்தை சாதிச்சிருக்காரு. ஒன்று வந்து அந்த ஃபார்மர் லேபர் டிமாண்டை 1922 சொல்லி 6 மெம்பர் கமிட்டி ஒன்று, அதுக்கப்புறம் லேபர் ப்ரொடக்டிவ் லா இன் 1926, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வர்ணக்குலர் லாங்குவேஜோட ரெசல்யூஷன் யூசேஜோட ரெசல்யூஷன் வந்து 1918. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட். இது ரெண்டுலையும் வந்து சிங்காரவேலரோட இம்பாக்ட். இவர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா போனதுக்கப்புறம் பெரியாருக்கு வந்துட்டு கம்யூனிசத்தில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆல்ரெடி சிங்காரவேலருக்கும் கம்யூனிசத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுலையும் அவர் வந்து அவங்க 2 பேரும் மேட்ச் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பெரியார் வந்து ஐஎன்சி விட்டு வெளியே வரார். டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிராவின்ஸ் ஆரியனிசம் அந்த பிரச்சனைனால அவர் வெளியே வரார். இந்த ஆக்ஷன் இந்த பெரியார் ஆக்ஷன் வந்துட்டு சிங்காரவேலர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த கம்யூனலிசம் அதுக்கப்புறம் இந்த திராவிடியன் ஐடியாலஜி இது எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தான் வந்துட்டு பெரியார் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மூவ் பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதில் இந்த மூவ்மெண்ட்டில் வந்துட்டு சிங்காரவேலர் வந்து அந்த பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணுற ரோலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பெரியாரோட ரிபப்ளிக் மேகசினில் இவர் வந்து ஒரு காலம் வந்து எழுதியிருக்காரு ரெகார்டிங் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். இதை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி அதில் ஒரு இது வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து இந்த கம்யூனிசத்தில் என்ன நல்லா இம்பாக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எங்கே போனாலுமே கம்யூனிசம் பற்றி பேச ஆரம்பிச்சிருவார். ஈவன் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்துட்டு ஆர்கியூவே பண்ணுவார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கு வந்து டெலிகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த நேம் ஆஃப் மெட்ராஸ் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற நேமில் இவர் டெலிகிராஃப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1923 May 1 ஓகே, இந்த பாயிண்ட் இதில் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் மேடே வந்து மெட்ராஸில் கொண்டாடப்படுது. அதே சமயத்தில் லேபர் ஃபார்மர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டிமாண்ட்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லேபருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்கூல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். லைக் 8 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து குரூப்பாக இருந்தால் தான் வந்துட்டு போர் அடிக்காமல் வேலை பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க குரூப் அதான் யூனியன், ஒன்ஸ் அவங்க குரூப்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் குரூப் பண்ணுவாங்க. அந்த குரூப் வந்து ஸ்ட்ரைக் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கோட விளைவாக அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து கட்டாச்சு, சம்பளம் குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசிக் கிடைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. பேசிக் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், இந்த மெடிக்கல் லீவ், மெட்டர்னிட்டி லீவ்லாம் என் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், அபாலிஷன் ஆஃப் த ஜமீன்தார் சிஸ்டம். அப்புறம் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர் ரைட் டு கான்டெஸ்ட் இன் எலெக்ஷன்ஸ் ஃபார் புவர் லேபர் ஃபார்மர் கம்யூனிட்டிஸ். இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து யார் ஹெட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். இந்த இயர் 1925 இன் கான்பூர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் பண்ண அந்த ஒரு எஃபோர்ட்னால ஐஎன்சியில் சோஷியலிஸ்ட் பிளாக்னு ஒரு தனி பிளாக்கே ஃபார்மாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லைஃப்ஸ் அண்ட் சர்வீஸ். இவர் வந்து 1880 வந்துட்டு புத்திஸ்ட் அசோசியேஷன் சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. இது வந்து முக்கியமான ரோல் என்னன்னா, இட் அகைன்ஸ்ட் தி வர்ணா சிஸ்டத்துக்கு அப்போஸ் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதை ப்ரொபகேட் பண்ணிச்சு. இவர் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறந்தாலுமே மெம்பர் இன் தி சென்னை முனிசிபாலிட்டிஸ், ஹெல்த் செக்டர் எல்லாத்தையும் வேலை பண்ணியிருக்காரு. இவரோட காலகட்டத்தில் ஒரு எண்டமிக் டிசீசஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் ஆக்டிவாக ரோல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்லையும் கலந்துக்கிட்டாரு. இவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் இருந்தாலுமே ஒரு நல்ல சிறப்பாக வந்து அந்த பொலிட்டிக்கல் டியூட்டிஸை செஞ்சார். இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றின இன்ஃபர்மேஷன் அதிகமாக இல்லை. இவர் ஏன் நேஷனலிசம்ங்கிற கான்செப்டை வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. பெரியார் வந்து ஒரு பெஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் இன் தமிழ்நாடு அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிஃபார்மிஸ்ட் இன் தமிழ்நாடு. இது ஒரு பாயிண்ட். இவர் பிறந்த இயர் வந்து 1879. பாரதியார் பிறந்த இயர் வந்து 1882. பாரதியார் இறந்த வருஷம் வந்து 1921. ஓகேவா. இவர் வந்து இந்த சேர்மேன் ஆஃப் ஈரோடு முனிசிபாலிட்டி அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இது எந்த இயர்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரோட சோஷியல் ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உமனுக்கு அப்போசிட்டாக நடக்கிற ஈவல்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து அப்போஸ் பண்ணாரு. சோஷியல் டிவிஷன்ஸ், இந்த கேஸ்ட் சிஸ்டம், இது எல்லாத்தையும் அவர் வந்து அப்போஸ் பண்ணாரு. இவர் வந்து இந்த வேர்ல்ட்லேயே இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசுகிற பாப்புலரான பர்சன்ஸ் எல்லாருமே இவர் எழுதுன அந்த திராவிடியன் ஐடியாலஜியை வந்து ரொம்ப புகழ் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து காந்தியோட அட்ராக்ஷனால தான் வந்துட்டு ஐஎன்சியில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பிராமணிசம் கான்செப்ட்னால அவர் ஐஎன்சி விட்டு வெளியே வந்துட்டு
ஜஸ்டிஸ் பார்ட்டியில் போய் சேர்ந்துக்கிறார். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுங்கிற SRM மூமெண்ட்டை 1925 ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நேஷனலிசம், இந்த நேஷனாலிட்டி, இந்த நேஷன், இது எல்லாமே ஒன்று தான், இது எல்லாமே செல்ஃப் ரெஸ்பெக்டை சொல்கிற கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து இங்கே சொல்கிறார் இந்த கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோட்டை படிச்சுக்கோங்க. இன்னொரு கோட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோட்டும் நேஷனலிசம் சம்மந்தப்பட்டது தான். நேஷனலிசத்தையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வந்து கம்பைன் பண்ணி இவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இதில் ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் இன்டர் டைனிங் வித் ஃபுட் குக்டு பை தி SC காஸ்ட் பீப்புள் 1930s ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனலிசம் அந்த குளோபல் நேஷனலிசம் இதை பற்றி சொல்லியிருக்காரு. குளோபல் நேஷனலிசம் இந்த டாப்பிக்கில் வந்துட்டு பெரியார் வந்து இந்த நேஷனலிசத்தை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதில் வந்து நேஷனலிசம்ங்கிற கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற பேரில் வந்து பீப்புளை வந்து ஒரு ஸ்பேர் கோட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூகேவும் யூஎஸ்ஏவும் கண்ட்ரி, அதை ரஷ்யாலாம் கம்பேர் பண்ணி ஒன்று சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூகேவும் யூஎஸ்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா கூட இது நம்ம நாட்டுக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது போர் புரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா என்னதான் டிஃப்ரெண்ட் ரேஸ் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு நோ டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு மக்கள் ஒன்றா சேர்ந்து வாழும்போது ஈக்குவாலிட்டியாக வந்து வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டிஸ். இதில் வந்து மெட்ராஸ் வந்து செப்பரேட் நேஷனாக ஆக முடியாது, அப்படி ஆச்சுன்னா அதனால ஃபங்க்ஷன் ஆக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு பதில் கொடுக்குறாரு. என்னன்னா, மெட்ராஸுங்கிறது ஒரு நேஷன் தான். இதில் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் ஒரு நேஷன் தான். இது வந்து இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ்னால கனெக்டாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திராவிடியன் நேஷனலிசம் ப்ரொபோஸ்டு பை பெரியார். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லாங்குவேஜை பற்றி இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லாங்குவேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, தாய்மொழியை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. லாங்குவேஜ் வந்து நம்ம ஒரு செப்பரேஷன் டூலாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கேஸ்லெஸ் சொசைட்டி பற்றி சொல்கிறாரு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஃபார் தமிழ்ஸ், டிராவிடியன் நேஷன் ஃபார் டிராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் ஐடியாலஜி இன்க்ளூட் காமன் பிளான், காமன் ஒர்க் பிளான், இஸ்லாமிக் கன்வர்ஷன், செப்பரேட் டிராவிடியன் நேஷன் ஃபார் விச் ஹி ஃபவுட் எகெயின்ஸ்ட் டாமினன்ட் கம்யூனிஸ்ட். இவங்களோட ஐடியாலஜி, அதாவது இந்த டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, கேஸ்லெஸ் அந்த சொசைட்டியோட ஐடியாலஜி இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லை. புக் பேக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அறத்துப்பால் ஆஃப் திருக்குறள். In அறத்துப்பால் ஆஃப் திருக்குறள், Vallabha says about ideas and morals. How many parts are in பொருட்பால்? 7 parts. Bharatiyar was the editor of India. Who wrote Panjali Sabadam? Bharatiyar. Who is recorded as the best political thinker in Tamil Nadu? Periyar. Ivera was born in 1879. Who wrote the caste feeling thus divided Dravidian race and Dravidian become slave for Aryans? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். In 1923, the first Indian May Day meeting was arranged in Chennai by Singaravelar. Periyar was passed away in the year. எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாரதியார் was born in எட்டயபுரம். Who started self-respect movement in Tamil Nadu? Ivera Periyar. Tamil Nadu for Tamilians, Dravida Nation for Dravidians. இது யார் சொன்னாங்க? Ivera Periyar. Next one வந்து labor. In which year labor protective law was passed in British India ன்னு பார்த்தீங்கன்னா 1926. Why did Periyar left Indian National Congress அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வர்ண சர்ம தர்மா இதனால தான் அவர் வந்து வெளியே வந்திருப்பாரு. அசாஷன் வந்துட்டு பாரதியார் வென் டு பாண்டிச்சேரியன் ஹை கேம்ஸ். கரெக்டாக. ரீசன் என்னன்னா, பாரதியார் வாஸ் எடிட்டர் ஆஃப் இந்தியா, எ தமிழ் டெய்லி ஸ்ப்ரெடிங் நேஷனலிசம். ஆமாம், இதுதான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து சோலாவோட கேபிட்டல் வந்து உறையூர், சேராவோடது வந்துட்டு கொங்கு நாடு. நெக்ஸ்ட் வந்து பாண்டியா வந்து மதுரை, பல்லவாஸோட காஞ்சிபுரம். ஸோ தட்ஸ் ஆல். மறக்காமல் இந்த சாப்டரை நல்லா தரவு பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி சஜஷன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.